நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பயிற்சி 1.2ல் 5வது சம். கொஷின் பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தாளர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளன. ஏ, சி, எம் மற்றும் இ. இதில் ஏன்னா உதவியாளர்கள், சின்னா எழுத்தாளர்கள், எம்னா மேலாளர்கள் மற்றும் இன்னா நிர்வாகிகள். பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தாளர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை விசை சோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கம்பெனி இருக்குது. இதில் உதவியாளர்கள் இருப்பாங்க. ஏ, சி, எம், இன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இதில் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000, 25,000, 50,000, 1,00,000 கொடுத்துருக்காங்களா. இப்போது இதை செப்பரேட்டாக இப்போ A1, A2, A3, A4, A5னா இதில் பிரித்து எழுதணும். சரிங்களா. அதே போல் C1, C2, C3, C4னா இதில் நம்ம எக்ஸ் ஒய் மெத்தடில் பிரித்து எழுதும் போது இங்கே எக்ஸு என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். இப்போது இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆறுன்ற உறவு என்ன? இதை சோடி மூலம் ஜோடின்னா இப்போ எக்ஸ் ஒய் என்று புள்ளி வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. கூட அம்புக்குறி படம் மூலிமா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போது இங்கே உதவியாளர்கள் என்ன? ஏவா? ஏ எத்தனை பேர்? A1, A2, A3, A4, A5. அதே போல் எழுத்தாளர்கள் பாருங்கள். எழுத்தாளர்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? C1, C2, C3, C4. அடுத்து மேலாளர்கள் எம். இது M1, M2, M3. நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா E1, E2. இப்போது இவங்களுக்கு கொடுக்க சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 25,000, இவங்களுக்கு 50,000, இவங்களுக்கு 1,00,000. சரிங்களா. இப்போது இந்த இடத்துல எழுதியாச்சா. இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ எக்ஸ் ஆர் ஒய் இதுக்கான உறவு. இதில் எக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஊதியம். அதே போல் ஒய்ன்றது பார்த்திங்கன்னா பணியாளர்கள். இவங்க கொடுக்குறாங்க. இப்போது பணியாளர்கள் இது எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வரிசை சோடின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது இவங்க வரிசை சோடிகள். இது கணம் மூலியமாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வரிசை சோடிகள் கணம்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ஊதியம்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். பணியாளர்கள்னால் ஒய். அப்போது ஊதியம்னா 10,000, 25,000, 50,000 இதான். பணியாளர்கள்னால் A1, C1 இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ இதை எக்ஸ் ஒய் மெத்தடில் எழுதும் போது எப்படி வரும்? எக்ஸ் என்ன? ஊதியம். அப்போது 10,000. ஒய் என்ன? பணியாளர்கள் A1, அடுத்து 10,000, A2, அடுத்து 10,000, A3, அடுத்து பாருங்க 10,000, A4, அடுத்து 10,000, A5. சரிங்களா. அதே போல் அடுத்து 25,000, C1, அடுத்து 25,000, C2, அடுத்து 25,000, C3,
அடுத்து 25,000 கமா C4. அடுத்து என்ன மேலாளர்கள், அப்போது 50,000 கமா M1. அடுத்து 50,000 கமா M2. அடுத்து 50,000 கமா M3. அடுத்து நிர்வாகிகள் E 1,00,000 கமா E1. அடுத்து 1,00,000 கமா E2. இப்போ எல்லாத்தையுமே சோழிகள் வரிசையில் கனமத்தில் நம்ம எடுத்து எழுதிட்டோமா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்களா? பாருங்கள், அம்புக்குறி படம். இப்போது இந்த பக்கம் எக்ஸ் எழுதுவோம், இந்த பக்கம் ஒய் எழுதுவோமா? எக்ஸ் என்ன? ஊதியம். ஊதியம் என்ன? 4 இருக்கா? 10,000 ஒன்று, 25,000 ஒன்று, 50,000 ஒன்று, அடுத்து 1,00,000. சரிங்களா? அடுத்து ஒய் என்ன? 12 12 வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A1 A2 A3 A4 A5. அடுத்து என்ன? C1 C2 C3 C4. அடுத்து என்ன? M1 M2 M3. அடுத்து என்ன? E1 E2வா? இது கொஞ்சம் சின்னதாக எழுதி இதுக்குள்ளே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது A1க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10,000. அப்போது 10,000 பார்த்தீங்கன்னா A1க்கு 10,000, A2க்கும் 10,000, A3க்கும் 10,000, A4க்கு 10,000, A5 10,000. 25,000 பார்த்தீங்கன்னா C1க்கு 25,000, C2க்கு 25,000, C3க்கு 25,000, C4க்கு 25,000. அடுத்து பாருங்க 50,000 பார்த்தீங்கன்னா M1க்கு 50,000, M2க்கு 50,000, M3க்கு 50,000. அடுத்து 1,00,000 பார்த்தீங்கன்னா E1க்கு 1,00,000, E2க்கு 1,00,000. இப்போ இதை வந்து அம்புக்குறி படம் மூலிமா ப்ரூவ் பண்ணியாச்சா?